தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழி கொள்கை இருக்காது என்று கூறப்பட்டிருக்கிறது. பெரியார் காட்டிய பாதையில் தமிழ்நாடு அரசு முற்போக்கு பாதையில் செல்லும் அரசாகவே இருக்கும் என்றும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகல் கனவு காண்பது போல தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை உருவாக வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ அண்ணாமலை முயலக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடரும் என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழி கொள்கை உருவாக வாய்ப்பே இல்லை என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை அண்ணாமலை பேசி வந்த நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மும்மொழி கொள்கை உருவாக வாய்ப்பே இல்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ அண்ணாமலை முயலக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே தொடரும் என்றும் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. மும்மொழி கொள்கை உருவாக வாய்ப்பே இல்லை என்றும் அண்ணாமலையின் சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். தமிழ்நாடு அரசோட அறிவிப்பு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊட்டுவதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசு மேற்கொண்டிருந்தது. அதன்படி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவில் பயிற்சி அளிப்பதற்காக TEALS திட்டம் ஒரு நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருந்தது. இது குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட திட்டம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வைக்கப்பட்டார். அங்கு சென்ற தந்தை பெரியாரிடம் கல்லூரிக்கும் புதிய கம்ப்யூட்டர் வாங்கி இருப்பதாக சொல்லியிருந்தாலும் முதல் மாடிக்கு மேலளிக்கவில்லை. IBM கம்ப்யூட்டர் 1200 மாடல் கணினி எது, எந்த தேதியை சொன்னாலும் அந்த கிழமையை சரியாக அந்த கணினி சொல்லிவிடும் என்ற செய்தியை அங்குள்ள பேராசிரியர்கள் சொல்ல, பெரியார் சில தேதிகளை சொல்லி அந்த கிழமைகளை சரியாக வருகிறதா என்று பார்த்தார் என்றும், தன்னுடைய பிறந்த நாளையும் அவர் சொல்ல சரியாக சனிக்கிழமை என்று கூறியது அந்த கணினி. அவரிடம் இந்த கணினி பற்றி கூறிய அன்றைய பேராசிரியரும் பின்னாளில் துணைவேந்தருமான குழந்தைசாமி, வருங்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தகவல் தொடர்பு கருவி இருக்கும், இந்த செல்போன் அது குறித்து அன்றே கருத்து சொன்னவர் பெரியார் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு துறைகளை கணினி மயமாக்கியது கலைஞர் செய்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் என்றப்படும் மின் நிர்வாக முறையை முதலில் திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் அறிமுகப்படுத்தினார் என்றும், அதன் தொடர்ச்சியாக குக்கிராமங்கள் தொடங்கி தலைநகரம் வரை படிப்படியாக ஒவ்வொரு துறையிலும் கணினிமயமாக்கி ஊழியர்களின் பணிச்சுமையை குறைத்தது, தகவல் சேமிப்பை எளிதாக்கி இருப்பது ஆகியவை தமிழ்நாடு அரசின் குறிப்பாக கலைஞர் அரசின் சாதனை என்று இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருப்பதை தேசிய கல்விக் கொள்கையில் இணைத்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்று கூறுவது மிகவும் நகைப்புக்குரியது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கு யாரும் வகுப்படுத்த தேவையில்லை என்றும், நாட்டின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எப்போதும் தொழில்நுட்பத்துறையில், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதை அனைவரும் அறிவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக முன்னோடி மாநிலமான தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங் போன்றவற்றில் வருங்காலத்தில் மிக தீவிரமாக பயிற்சி அளிக்கப்படும் என்றும், எனில் செயற்கை நுண்ணறிவை கையில் எடுக்கும் மாநிலமே இன்னும் 10 ஆண்டுகளில் முன்னணி மாநிலமாக இருக்க போகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இறுதியாக பெரியார் காட்டிய பாதையில் தமிழ்நாடு அரசு முற்போக்கு பாதையில் செல்லும் அரசாகவே செயல்படும் என்றும், அண்ணாமலை பகல் கனவு காண்பதோல் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பில்லை என்றும், இருமொழி கொள்கையே எப்போதும் தொடரும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ள கருத்து என்றால்,
அரசு துறைகளை கணினி மயமாக்குவதை கலைஞர் செய்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்றும் கவர்மெண்ட்ஸை கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசின், அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருப்பதை தேசிய கல்விக் கொள்கையில் இணைத்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழ்நாடு செயல்படுவது என்று கூறியது நகைப்புக்குரியது என்றும், குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கு யாரும் வகுப்பெடுக்க தேவையில்லை என்றும், தமிழ்நாட்டின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எப்போதும் தொழில்நுட்பத்துறையில் துறையில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் தகவல் நுட்பத்துறையில் தமிழ்நாடு எப்போதும் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.